ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல தனியன்ல 16வது பாட்டு பார்க்க போறோம். ஓர் 1000 மகம்புரி பயனை உய்க்குமே, நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே, விராயெனும் பவங்களை வேறறுக்குமே, ராம என்று ஒரு மொழி எம்பும் காலையே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். ஓர் 1000 மகம்புரி பயனை உய்க்குமே, இதுவும் நம்ம பலஸ்துதி தான். போன பாட்டு பார்த்த மாதிரி ராமாயணம் படிப்பதனால், அதை பழகுவதனால், கல்யாண குணங்களை உணர்வதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டிலையும். ஓர் 1000 மகம்புரி பயனை உய்க்குமே. மகம் அப்படின்னா வேள்வி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம ஏற்கனவே 261வது பாட்டுல நீ கலைக்கோட்டு முனிவரிடம் தசரதர் சந்திக்கும் பொழுது நீ எழுந்திரு யாகம் இது வேள்வி செய்யணும் அப்படிங்கிற பாட்டுல, என்றலும் அரசனி இரங்கல் இவ்வுலகு ஒன்றுமோ உலகம் ஈரேழும் ஓம்பிடும் வன்திரல் மைந்தரை அளிக்கும் மாமகம் இன்று நீ இயற்றுவதற்கு எழுக ஈண்டு என்றான் அப்படிங்கிற பாட்டுல மாமகம் மிகப்பெரிய வேள்வியை இன்று நீ செய்ய வேண்டும் எழுந்திரு அப்படின்னு சொல்றாருல. அதனால மகம் அப்படின்னா வேள்வி அப்படின்னு பொருள். அதனால இந்த இடத்துல ஓர் ஆயிரம் வேள்விகள் செய்த பயன் இந்த ராமாயணம் படிப்பதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே. போன பாட்டிலேயே நல்கும் அப்படின்னா வழங்கும், கிடைக்கும், கிட்டும் அப்படின்னு பார்த்தோம்ல. நராதிபர், நரன் அப்படின்னா மனுஷங்கன்னு அர்த்தம். அதிபர் அப்படின்னா தலைவன் அர்த்தம். நராதிபர்னா நரர்களின் அதிபர், அதாவது அரசனை குறிக்கும். அரசர் செல்வமும் புகழும் நல்குமே. அரசருக்கு எப்பேற்பட்ட செல்வமும் புகழும் கிட்டுமோ அது சாதாரணப்பட்ட மனுஷங்களுக்கே கிடைக்கும் இந்த ராமாயணம் படித்தால் அப்படின்னு சொல்றாங்க. விராய் எனும் பவங்களை வேறறுக்குமே. விராய் அப்படின்னா கலத்தல், விராவுதல்னா கலத்தல்னு அர்த்தம். விராய் எண்ணும் அப்படிங்கிறது இடை குறைந்து செய்யுள் விகாரங்கள்ல இடை குறைன்னு பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி எண்ணும் அப்படிங்கிறது எணும் அப்படின்னு வந்திருக்கு. கலந்து எணும் பவங்களை வேற இருக்குமே. பவம் அப்படின்னா பிறப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது பிறப்பை வேற இருக்கும். இனிமே அடுத்தடுத்த பிறவிகள் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன வினைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யறதுக்கு நம்மளை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ராம என்று ஒரு மொழி எம்பும் காலையே. ராம அப்படின்னு ஒரு சொல். அந்த ராமங்கிற போன பாட்டிலேயே நம்ம ராம என்று 2 எழுத்தினால்னு பார்த்தோம். இந்த பாட்டுல ராம என்று ஒரு மொழின்னா இந்த இடத்துல ஒரு சொல் இயம்பும் காலையே. இயம்புதல்னா சொல்லுதல். காலையே அப்படின்னா இயம்பும் சொல்லும் பொழுதிலே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கால்ங்கிற சொல்லுக்கு ஒரு கால் பகுதி அல்லது நம்மளுடைய கால், நம்ம நடக்கக்கூடிய கால், அதுக்கப்புறம் பாதை, பூவோட இதழ், தண்டு, அதுக்கப்புறம் தேர் சக்கரம், தேர்கால்னு சொல்றாங்கல்ல, தேர் சக்கரம், அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, அப்புறம் கைப்பிடி, தூண், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இதை தவிர பொழுது, காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதை தவிர பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் இன்னென்ன பொழுதுதான், இப்ப இதுதான் பிறப்பு, இதுதான் இறப்பு அப்படின்னு எல்லாருக்குமே காலம் நிர்ணயிக்க கூடிய காலனை நம்ம அவனை தானே யமனுக்கு இன்னொரு பேர் காலன். ஏன்னா எல்லாருடைய பொழுதையும் நிர்ணயிக்கிறான் அப்படிங்கறதுனால. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல இயம்பும் காலையே அப்படின்னா இயம்பும் பொழுதிலே, காலத்திலே அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன். ஓர் 1000 மகம்புரி பயனை உய்க்குமே, நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே, விராயெனும் பவங்களை வேறறுக்குமே, ராம என்று ஒரு மொழி இயம்பும் காலையே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும்
உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.